என் தங்கமே, உன் தாயானவள் இந்த வராகி இன்று உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி. உன் வாழ்க்கையில் உன்னை பாடாய்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணை பற்றிய செய்தி. உன்னுடைய வாழ்க்கை துணையின் உறவான இந்த பெண்ணுக்கு, உன்னை பாடாய்படுத்திய இந்த பெண்ணுக்கு ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இதையெல்லாமும் இன்றே நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி எதிர்வரும் நாட்களில் இவர்களால் உனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாமும் நீ பெரிதுபடுத்தி கொள்ள மாட்டாய். எல்லா விஷயங்களையும் தெய்வம் பார்த்து கொள்ளும் என்ற ஒரு நம்பிக்கை உனக்குள் தானாக வந்துவிடும். நம்மை இவர்கள் காயப்படுத்தி வேதனைப்படுத்தி அதில் ஒரு சந்தோஷத்தை கண்டுவிடலாம் என்று நினைக்கலாமா? அப்படி அவர்கள் நினைத்தால்தான் தெய்வம் அவர்களை விட்டு விடுமா? இதுவெல்லாமும் நடப்பதற்கான வாய்ப்புகளே இங்கு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது சுற்றி நடக்கும் சில விஷயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது தொடரும் பல விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயானவள் இந்த வராகி இது போன்ற விஷயங்களில் முழுக்க முழுக்க கவனம் செலுத்துவதற்கு காரணம், என் பிள்ளை, உன்னால் அவர்களுக்கு இதுவரையிலும் எந்த கஷ்டங்களோ சோதனைகளோ வேதனைகளோ வந்தது கிடையாது. ஆனால் அவர்களால் நீ அடைகின்ற வேதனைகளும் சோதனைகளும் ஏராளம். அவர்களால் நீ படுகின்ற கஷ்டங்கள் ஏராளம். அதனால்தான் இதை நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் என்னவென்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த மாற்றங்களோடு இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொல்ல நினைக்கும் விஷயங்களை நீ முழுமையாக புரிந்து கொண்ட பிறகு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களும் என்னவென்று உனக்கு தெரிய வந்துவிடும். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. எந்த நேரமும் இனி என் பிள்ளை நீ எதை பற்றியும் யோசித்து வருத்தம் கொள்ளாதே. இவர்கள் பேசிய வார்த்தைகள் இன்னமுமே உன் மனதில் நிற்கிறது. ஆனால் சில சமயங்களில் இவர்கள் ஒன்றும் தெரியாதது போல நடந்து கொள்வதை எல்லாமும் உன்னால் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளவே முடிவதில்லை அல்லவா? உண்மைதான். ஏனென்றால் வாழ்க்கை முழுவதும் நடித்து நடித்தே பழகிய இவர்களுக்கு என்ன விஷயங்கள் நடந்தாலும் அதில் ஒன்றும் பெரிதாக தோன்றுவதில்லை. அந்த விஷயங்கள் இவர்கள் மனதில் எந்த ஒரு தாக்கத்தையும் பெரிதாக ஏற்படுத்துவதில்லை என்பதுதான் உண்மை. முழுக்க முழுக்க இதை நாம் புரிந்து கொள்ளும் இந்த காலம் இனி ஒவ்வொன்றையும் நாம் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி நான் இருக்க உனக்கு நடத்தப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள். காலம் உனக்கு ஏற்றதை இனி எந்த நாளிலும் சொல்லித் தருவது போல இவர்களுக்கும் சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்க வந்துவிட்டது என்பதுதான் உண்மை. இனி ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் இந்த சூழ்நிலைகளை கண்டு நாம் எதையும் விட்டுவிட முடியாது. நடந்து முடிந்ததை எல்லாமும் யோசித்து இனி என் பிள்ளை நீ ஒரு நாளும் கலங்காது. உனக்கு நடப்பதில்தான் எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த காலத்திலும் என் பிள்ளை நீ யோசிக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் விட்டுவிடாமல் இரு. நிச்சயமாக உனக்கும் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் நடக்கும். இவர்கள் நினைத்தது போல உன் வாழ்க்கை இத்தனை காலமும் இருந்து விட்டது. ஆனால் இனிமேல்
மாறக்கூடிய இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ கண்கூடாக காணப்போகிறாய். உன்னை தேடி வரும் பல விஷயங்களில் இவர்களை நிச்சயமாக நீ பதம் பார்க்கத்தான் போகிறாய். அவ்வளவு சுலபம் அல்ல. அவ்வளவு எளிதில் இவர்கள் உன்னை காயப்படுத்தி இருக்கக்கூடாது. ஆனால் இப்பொழுது எல்லாமும் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் முழுக்க முழுக்க உனக்கு வேண்டியதை தரத் தொடங்கிவிட்டது. சுற்றி இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் உன்னை பார்த்து மூக்கின் மேல் கை வைக்கும்படியான ஒரு நிலையில் இந்த வாழ்க்கை உன்னை வழிநடத்த தொடங்கிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொல்ல சொல்ல இனி எல்லா நிலையிலும் ஒரு மாற்றங்கள் வருவதை நீ நிச்சயமாக கண்டு கொள்ளப் போகிறாய். உனக்குள் இருக்கும் நன்மைகளை நீ நிச்சயமாக உணரப்போகிறாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி நினைத்தது போல சில விஷயங்கள் இன்னமும் உனக்கு பல ஆச்சரியங்களை தந்து கொண்டே இருக்க வேண்டும். இவர்கள் செய்த பாவம் இவர்களை நிச்சயமாக விட்டுவிடாது. இவர்கள் செய்கின்ற துரோகம் இவர்களை நிச்சயமாக ஒருபோதும் விட்டு வேடிக்கை பார்க்காது. நடக்கக்கூடிய உண்மைகளுக்கு கட்டுப்பட்டது இந்த வாழ்க்கை. உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து கொள்ள நிச்சயமாக எப்பொழுதும் நீ சரியாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் தங்கமே, வாழ்க்கை முழுமையிலும் நாம் இருந்து இனி ஒவ்வொன்றையும் சரியாகவும் முறையாகவும் பெற வேண்டும். நம்மோடு இருக்கின்றவர்கள் நாம் யாருடைய இல்லத்திற்கு வருகிறோமோ நம்மோடு இருக்கின்றவர்கள் நமக்கு ஒரு நல்லதைத்தான் செய்ய துணிய வேண்டுமே தவிர ஒருபோதும் இவர்கள் நமக்கு எந்த கெடுதலும் நடக்க காரணமாக இருக்கக்கூடாது. ஆனால் நாம் இருக்கின்ற இடத்தில் நம்முடைய மனதை குத்தி குத்தி எப்பொழுதும் நொறுக்கி கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் என்பதுதான் உண்மை. என் பிள்ளைக்கு இதனால் இவர்களால் கிடைத்த காயங்கள் ஏராளம். என் பிள்ளை பட்ட அவமானங்கள் ஏராளம். இந்த அவமானங்களையும் இந்த துரோகங்களையும் தன்னை சுற்றி இருப்பவர்களாலேயே அதிக காயப்பட்ட விஷயங்களும் என் பிள்ளையினுடைய மனதில் அதிகமான துன்பங்களை தந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, என் பிள்ளையின் வாழ்க்கை துணையின் வழியில் வந்த உறவு என்றால் அதற்கு என்ன தெரியுமா? என் பிள்ளையினுடைய துணையின் தாயார் அல்லது அவர்களின் உடன் பிறந்த சகோதரிகள் அல்லது அவரின் உடன் பிறந்தவரின் அவர் உடன் பிறந்த சகோதரனுடைய மனைவி, இது போன்று தன் துணை சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் இருக்கின்ற பெண்கள், அதாவது நான் சொல்வது ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் சரி, இருவருக்குமே இது பொருந்தும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்று இருக்கக்கூடியவர்கள் என் பிள்ளையினுடைய மனதை அதிகமாக காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையினுடைய மனதில் தேவையில்லாத விஷயங்களையும் தேவையில்லாத சிந்தனைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் தான் வாழ்கிறோமோ, நமக்கென்று யாரும் இல்லை என்பது போன்ற ஒரு உணர்வை கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, இவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அவர்கள் தனித்து தான் நிற்க வேண்டும் என்பது போன்ற ஒரு மாயை தோற்றத்தை அவர்கள் உருவாக்கி வைத்து விட்டார்கள். பிள்ளைக்காக யாருமே இல்லை என்று நினைத்து என் பிள்ளை கதறும் பொழுதெல்லாம் என்னிடம்தானே சொல்லி அழும். என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்தையும் என்னிடம்தானே பேச நினைக்கும். ஒரு தாயாக நான் என்ன செய்ய முடியும்? ஒரு தாயாக என் பிள்ளைகளினுடைய வார்த்தைகளை கேட்டு நான் என்னவென்றும் ஏதுவென்றும் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வைக்கத்தான் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் மேலும் மேலும் இவர்களால் என் பிள்ளைக்கு பிரச்சனைகள் தான் வரும் என்றால் உடனே இதனை தீர்த்துவிட வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு நான் வந்துவிட்டேன். உடனடியாக என்னால் முடியாது என்ற ஒரு நிலையை உணர்த்தி என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கும் இந்த விஷயங்களுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு வந்துவிட்டேன். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு நாம் இருக்கும் இந்த காலம் இவர்களை நான் உனக்கு நிச்சயமாக சொல்லத்தான் வேண்டும். இவர்கள்
அவர்களுக்கு முன்னால் இருந்த சந்ததியினரிடம் பட்ட அவமானத்தை தான் உனக்கு திரும்ப கொடுக்கிறார்கள். அதாவது உன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய தாயாராக இருக்கும் பட்சத்தில் அவர்களினுடைய துணையினுடைய தாயார் அவர்களுக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்தார்களோ அந்த கஷ்டத்தை உனக்கு கொடுத்து நிம்மதியடைய நினைக்கிறார்கள். அவர்கள் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொள்ள நினைக்கிறார்கள். இதனால் உன்னை குத்தி பேசுவதும் எப்பொழுதும் உன்னை சுற்றி இருக்கின்ற குறைகளை பற்றி மட்டுமே பேசுவதும் எவ்வளவுதான் நிறைகளையும் நன்மைகளையும் நீ அவர்களுக்கு செய்திருந்தாலும் அதை எல்லாமும் கண்டுகொள்ளாமல் செல்வதுமாகத்தான் இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் நடத்தி இந்த வாழ்க்கையில் என்னவென்று யோசிக்கும்படி உனக்குள் இருந்து ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுக்க வரும் இவர்களை நாம் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் மன்னிக்க முடியாது. உன்னை காயப்படுத்தவும் கண்ணீர் சிந்த வைக்கவும் தான் இவர்கள் இருக்கிறார்கள் என்றால் இது போன்ற உறவுகள் எப்பொழுதுமே உனக்கு தேவைப்படுவது கிடையாது. ஆனால் அதே நேரம் உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்கு உறுதுணையாக இருந்து விட்டது என்றால் இவர்களை உன்னால் எளிதாக எதிர்த்து இந்த விஷயத்திலிருந்து மீண்டு வந்து விட முடியும். தன் வீட்டிற்கு வருகின்ற பிள்ளைகளை தன் பிள்ளைகளாக பார்க்கின்றவர்கள் மட்டும்தான் எதிர்காலத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் பாகுபாடு இல்லாமல் எல்லோரிடத்திலும் நல்ல பெயரை வாங்கக்கூடியவர்கள். எப்பொழுது தன் பிள்ளை வேறு தன் வீட்டிற்கு வருகின்ற பிள்ளை வேறு என்ற எண்ணம் வந்துவிட்டதோ அப்பொழுதே அந்த இடத்தில் ஒற்றுமை என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விட்டது. எல்லோரும் சமம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விட்டது. பணம் இருப்பவரிடம் ஒரு போலவும் பணம் இல்லாதவரிடம் ஒரு போலவும் அவர்களுக்கு காயங்களை கொடுக்கிறார்கள். அவர்களின் மனதில் தேவையற்ற எண்ணத்தை வளர்க்கிறார்கள். தன்னைத்தானே குறைத்து மதிப்பிடும்படியான ஒரு நிலையை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இந்த வராகி சொல்வது போல ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் இனிமேல் அடுத்தடுத்து நடக்கப் போவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகிறாய். உன்னிடத்தில் நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் எதையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி நான் இருக்கின்ற இந்த காலம் இனி உனக்கு நடப்பது என்றும் நல்லதாக மாறும் என்பதனை புரிந்து கொள். உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமும் நல்லதையே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். காலம் உனக்கு ஏற்றதை போல நடத்தி தருவது போல இவர்களுக்கும் இவர்கள் செய்கின்ற பாவங்களுக்கும் நிச்சயமாக தண்டனை கிடைக்கப் பெறுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை கொடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என்றுதான் நான் உன்னிடம் சொல்கின்றேன். என் குழந்தையே, எப்பொழுது எல்லாமும் உன்னை இவர்கள் கண்ணீர் சிந்த வைத்து ரசித்தார்களோ அது எல்லாமும் நீ மறக்காதே. இப்பொழுது அவர்கள் கண்ணீர் சிந்தும்படியான ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு வரப்போகிறது. அப்பொழுது அவர்களுக்கான இரக்கம் அவர்களுக்கான கனிவை அவர்கள் உன்னிடத்தில் தான் தேடி வருவார்கள். நிச்சயமாக இது போன்ற செய்தி வரும் பொழுது நீ இவர்களை கண்டுகொள்ளாதே. என் தங்கமே, நீ அப்பொழுது கூட இவர்களுக்காக இரக்கப்படுவாய். அம்மா, என்ன செய்வது, பாவம் அல்லவா என்றுதான் நீ சொல்வாய். ஆனால் நான் சொல்வது என்ன தெரியுமா? இரக்கப்படுவது தவறு கிடையாது. ஆனால் யாருக்காக இரக்கப்படுகிறோம் என்பது முக்கியம். ஒரு துளி அளவு கூட ஈவு இரக்கம் இல்லாமல் இவர்கள் நடந்து கொண்ட விதம், உன் வாழ்க்கையில் இவர்கள் உனக்கு கொடுத்த கஷ்டம் உனக்கு மறந்து விட்டதா? எந்த நேரத்திலும் உன்னை காயப்படுத்தவும் வேதனைப்படுத்தவும் தான் இவர்களுக்கு அதிகமாக நேரம் இருந்து கொண்டிருந்தது. இது போன்ற விஷயங்களை எல்லாமும் எப்பொழுதும் இவர்கள் நடத்திவிட முடியாதல்லவா? சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு இந்த வராகி நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி உன்னை தொடர்ந்து வரும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது வேண்டி நான் சொல்லும் எல்லாமும் இனி உனக்குள்ளேயே உன்னை மாற்றி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். இந்த வராகியானவள் சொல்ல சொல்ல உன்னை சுற்றி இருக்கும் இந்த மனிதர்களின் உண்மையான முகம் உனக்கு தெரிய வேண்டும். இவர்களினுடைய சாயம் வெளுக்கத்தான் வேண்டும்.
இப்படியே இருந்து உன்னை சோதிக்க நினைக்கும் இவர்களுக்கு நிச்சயமாக சரியான பதிலடி கிடைக்கத்தான் வேண்டும். அதனால் இவர்கள் உன்னை காயப்படுத்தியது போல அவர்களின் பிள்ளைகள் அவர்கள் செல்லக்கூடிய இடத்தில் இதுபோன்ற அவமானத்தை சந்திக்கப் போகிறார்கள். தான் இன்னொரு குழந்தைக்கு செய்ய நினைத்தது தன் பிள்ளைக்கே வந்து விடியும் என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதுபோன்று நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று நாம் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு நிலை எது என்றாலும் அதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய நிலை என்பதனை மறக்காதே. நான் இருப்பதில்தான் இந்த வாழ்க்கை உனக்கு நன் மதிப்பை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். இந்த வராகி சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் உருவாகும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். எல்லாமுமாக உனக்கு நான் இருப்பதை தெரிந்து கொண்டோமானால் உன்னிடத்தில் நான் வந்து கொடுக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்குள் பல மாற்றங்களை உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வராகி என்பவள் உனக்கே என்று நான் இனிமேல் என்னவெல்லாமும் சொல்ல யோசிக்கிறேனோ அவை எல்லாவற்றிலும் நீ சரியான விளக்கங்களோடு இந்த வாழ்க்கையை என்னவென்று தெரிந்து கொள். உனக்கு துரோகத்தை செய்கின்றவர்களை மன்னிக்கும் அளவிற்கு உனக்கு பக்குவம் இருக்கலாம். ஆனால் உன் தாயானவள் எனக்கு அந்த பக்குவம் இல்லை. அவர்களுக்கான தண்டனையைத்தான் நான் கொடுக்க நினைக்கிறேன். அவர்களுக்கான பாடத்தை தான் நான் புகட்ட நினைக்கிறேன். அதனால் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை எல்லாமும் நீ எப்பொழுதும் போல சரியாக உணர்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. வராகி சொல்லும் சொல்லில் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் இனி உனக்கே என்று சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் சொல்வது போல உன்னை ஆட்டி படைக்கும் இந்த மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கான பாடம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தது என்பதிலும் ஏது நடந்தது என்பதிலும் நீ கவனமாக இருந்து விட்டால் போதும். ஒவ்வொன்றிலும் உனக்கு வெற்றிகள் குவிவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என்றும் இந்த தாய் இருக்கும் பொழுது இவர்களினுடைய எண்ணங்களுக்கு நான் முடிவுரை எழுதி நல்ல எண்ணங்களுக்கு நான் தொடக்கத்தை கொடுத்து விடுவேன். அதுபோலத்தான் இவர்கள் உன் வாழ்க்கையில் அளித்து நினைத்த எல்லா சிந்தனைகளையும் நான் வேறறுத்து நிற்கிறேன். இதற்கு மேலும் இவர்கள் உனக்கு ஒரு தண்டனையை கொடுக்க முன் வருவார்களே, ஆனால் நிச்சயமாக நீ முழுக்க முழுக்க கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. முழுக்க முழுக்க சரியான சிந்தனைகளோடு நீ இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் வரை இனி எல்லாவற்றிலும் ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்ல தீர்வுகள் உன் வாழ்க்கையை மாற்றுவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். இந்த பிரித்திங்கரா நான் இருக்க இனி எப்பொழுதும் உனக்குள்ளேயே இருந்து உன்னை நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்து விடுவாய் என்பதனையும் நீ மறக்காதே. சுற்றி நடக்கும் சில சொந்த பந்த உறவுகளினுடைய பேச்சுக்கள் எப்பொழுதுமே நம்மை அதிகமாக முகம் சுளிக்க வைக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தெளிவான ஒரு விஷயத்தில் முன்னிறுத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இவர்களுக்கு நடக்கக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களும் இவர்கள் செய்த பாவத்தின் பலன்கள், இவர்கள் மற்றவர்களுக்கு கொடுத்த கஷ்டத்தின் பலன்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமும் இன்று உனக்கு நல்லதை செய்யும் பொழுது நீ இதனை புரிந்து கொண்டாலே அது போதும். சரியான புரிதலோடு இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியான நிலையில் உன்னை நான் வாழ வைக்க முடிவெடுத்து விட்டேன். இவர்களுக்கு நடக்கக்கூடிய எந்த துன்பங்களுக்கும் உனக்கும் சம்பந்தம் கிடையாது என்பதனை புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது எல்லாமும் உனக்கு இனிமேல் பல விருப்பங்களை நடத்தி கொடுப்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள்
என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.